தற்பொழுது திருநீர் அபிஷேகமானது வில்வமரத்திற்கு நடைபெற்று கொண்டுள்ளது. பக்த உடையிலும் சிவபெருமக்களும் சிவ தொண்டர்களும் இந்த காட்சியினை கண்டுகளிப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இதை நீங்கள் பார்ப்பது அரிதும் அரிது. இதனை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நாங்கள் உங்களுக்கு வழிபாடாக எடுத்துக்கொண்டு உள்ளோம். அனைத்து சிவனடியார்களும் சிவபக்தர்களும் காசி விஸ்வநாதர் ஆலயம் எழும்புவதற்கு தங்களால் என்ற பொன்னையோ பொருளையோ பொருளாதார உழைப்பையோ உடல் உழைப்பையோ தந்திருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவப்புண்ணியம் சிவப்புண்ணியம் சிவப்புண்ணியம். 21 தலைமுறைக்கு சிவன் புண்ணியம் கிட்டம். 21 தலைமுறை என்பது தாய் வழியில் உள்ள 7 தலைமுறையும் தந்தை வழியில் உள்ள 7 தலைமுறையும் உங்களுக்கு பிற்பாடு வருகின்ற அனைத்து 7 தலைமுறையும் சேர்ந்து மொத்தம் 21 தலைமுறைகள். எனவே சிவப்புண்ணியம் செய்து 21 தலைமுறையை நீங்கள் காத்தருளுமாறு உங்களை பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. வேத முதல் ஆனவனே, வினைகள் எல்லாம் தீர்ப்பவனே, விபூதி அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். நாங்கள் விபூதி அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம். ஓம் நமச்சிவாய. தற்பொழுது வில்வமரத்திற்கு திருநீர் அபிஷேகமானது நடைபெற்று கொண்டுள்ளது. திருநீர் அபிஷேகம் என்பது மாட்டினுடைய கோசாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விபூதி, ஒரு பொருள். மாட்டினுடைய சாணம் காவி நிறம் கொண்டது. அதனை எரிப்பதனால் வெண்மை நிறமாக மாறுகிறது. நீரில் பட்டால் மீண்டும் காவி நிறக்கு செல்லும். நமதுடைய மனமானதும் அவ்வாறு மாறி மாறி செல்கிறது. அதனால் ஆணவத்தின் பிடியில் நாம் பிடி உண்டு கிடக்கின்றோம். இந்த ஆணவ மனமானது நம்மளை விட்டு நீங்க வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் திருநீராக 3 பட்டைகள் அணிவிக்கிறோம். 3 பட்டைகளினுடைய விளக்கம்: மேலே உள்ளது பிரம்மான், கீழே உள்ளது விஷ்ணு, நடுப்பெரு உள்ளது சிவபெருமான். சிவபெருமானினுடைய அடிமுடி காண இயலாது என்பதையும், நம் ஆணவ மலத்தை அடிப்பதும், நான் உனக்கு பெரியவன் நீ எனக்கு பெரியவன் என்பதும் கிடையாது. அனைவரும் புடி சாம்பலுக்கே சொந்தக்காரர்கள். எனவே அனைத்து சிவபக்தர்களும் இந்த அபிஷேகத்தை கண்டுகளித்து இந்த சிவாலயம் திருப்பணியிற்காக தங்களால் இயன்ற பொன்னையோ பொருளையோ அல்லது பணமாகவோ எப்படியோ உங்களால் இயன்றதை செய்து தருமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாயா. இந்த ஆலயமானது திருவண்ணாமலை டு செஞ்சி டு திருவண்ணாமலை செல்லும் பைவாச சாலையில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. எனவே சென்னை வாழ் மக்களும் சென்னை வாழ் சிவபக்தர்களும் இந்த ஆலயத்தை ஒரு முறை தரிசனம் செய்துமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் சித்தர் வழிபடுகின்ற ஆலயம். இந்த வில்வமரத்தினுடைய வித்தின் மூலியமாக நாம் கண்டது என்னவென்றால், இந்த ஆலயத்தில் இந்த மரமானது மீண்டும் 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 வளர்ந்து செழித்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது குறைந்தபட்சம் எங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு 300 ஆண்டுகளை கடந்த மரம். எனவே சிவபக்தர்கள் சென்னை வாழ் மக்கள் இந்த ஆலயத்தில் விஜயம் செய்து சிவப்புண்ணியம் கிடைக்குமாறு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நம்முடைய செஞ்சி சிறுகடம்பூர் வாழ் ஆன்மீக அன்பர்களே, பக்தர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பூமி புண்ணிய பூமி. செஞ்சிமா நகரம் பல ஆலயங்களை கொண்டுள்ளது. சிறப்பான ஆலயங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அமையப்பெற்றுள்ளது. ஆனால் சிலர் முயற்சி எடுத்தும் சில ஆலயங்கள் மேம்பாடு காணாமல் திருப்பணி செய்யப்படாமல் இருந்து வருகின்றன.
அப்படி ஒரு மிக பழமையான தொன்மையான இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இன்றைய தினம் திருப்பணி கண்டுள்ளது. அன்பர்களின் பொதுமக்களின் சிறப்பான முயற்சியால் இந்த ஆலயம் திருப்பணி செவ்வனே நடைபெற்று வருகின்றது. பார்க்கும் பொழுது காண கண்கோடி வேண்டும். அவர் யார்? காசி விஸ்வநாதர். எப்படி காசியிலே அருள் பாலிக்கின்ற அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அதே அம்சமாக இங்கே நம்முடைய செஞ்சி சிறுகடம்பூர் எல்லையிலே அவர் அருள் பாலித்து வருகின்றார். இருந்தாலும் அவருடைய சக்தியை நாம் பல விதமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி. அந்த வளர்பிறை சஷ்டி என்று தகப்பனுக்கே குருவாக விளங்கக்கூடிய, தகப்பன் சாமியாக விளங்கக்கூடிய அழகன் முருகன், அவனுடைய ஆயுதங்கள் வேலாயுதம், கொடி, சேவற்கொடி இவைகளை வைத்து வில்வ மரத்தடியிலே மிக சிறப்பான பால் அபிஷேக பூஜை நடைபெறுகிறது என்று சொன்னால் மிக அருமை. ஏன் இவ்வாறு செய்கிறோம்? நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் நன்றாக திருப்பணி முடிவடைந்து கூடிய விரைவிலே கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாம் அதில் பங்கு கொண்டு அந்த வேல் பூஜைக்கு பால் அபிஷேகம் செய்திருக்கிறோம். பலவிதமான ஆராதனை, பலவிதமான சேவைகளை ஆண்டவனுக்கு செய்திருக்கிறோம். இருவருக்குமே, சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் செய்து இருவருமே ஒன்றுதான். அரண் வேறு அறிவேறு என்பதல்ல, அரியும் அரணும் ஒன்று என்று சொல்வார்கள். அதே போல நவகோள் நாயகன், நவகிரகத்துக்கெல்லாம் அதிபதி சூரிய பகவான் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலே இந்த சிறப்பான வைபவம் இங்கே நடைபெறுகிறது சொன்னால் மிக நாம் பாக்கியசாலிகள், புண்ணியம் பெற்றிருக்கிறோம். ஆக அவருக்காக நாம் அந்த ஆலயம் சிறப்பாக கட்டுவித்து புனரமைப்பல்ல, திருப்பணி புதிய கட்டுமானம் செய்து மிக சிறப்பாக அந்த ஆலயத்தை வளர்த்து நாம் கும்பாபிஷேகம் காண வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். சிவபெருமானுடைய பாடல்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்காரு, மிக அருமையான பாடல்கள். இதெல்லாம் டெய்லி வீட்டில் பூஜை ரூமில் வச்சு படிக்கலாம். ரொம்ப தமிழே இருக்குது, ரொம்ப அருமையான வார்த்தைகள், நல்ல ஒரு சைவ திருமுறைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறகு இன்னுரை தானே. ஆண்டவனுக்கு நம்ம மலரை கொண்டு பூக்களெல்லாம் கொண்டு பூஜை செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஒரு இலை, எந்த இலைன்னு சொன்னால் வில்வ இலை, அந்த இலையை பறித்து, தழன்னு சொல்லக்கூடாது, வில்வ பத்திரத்தை பறித்து அந்த ஆண்டவனுக்கு பூஜை சமர்ப்பித்தால் புண்ணியம். அதுதான் சொல்ற, யாவருக்கும் இறைவருக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை. பசுமாடு, கோமாதா, அந்த பசுமாட்டுக்கு நம்ம அகத்தியரை கொடுக்குறோம், பூஜை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். எல்லா விசேஷத்துக்குமே கிரகப்பிரவேசம் எல்லா ஒரு இது அந்த பசுவுக்கு பூஜை பண்ணுறோம். அப்படி அந்த பசுவினுடைய உடம்பில் சகல தேவதைகளும் குடியிருப்பதாக ஐதீகம். அந்த பசுவுக்கு நாம் என்ன செய்யணும்? வாயுரை, ஒரு புல், வைக்கோல், புல் எடுத்து பசுவுக்கு ஊட்டுறோம். அதுதான் பசுவுக்கு ஒரு வாயுரை. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நாம் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அரிசி கொடுக்கலாம், இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் யாவருக்குமா பிறகு இன்னுரை தானே. நீ எதுவுமே செய்ய வேணும், எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தால் போதும். நல்ல வார்த்தை பேசணும், கடுமையான ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிற வார்த்தை பேசக்கூடாது, திட்டக்கூடாது. ஆக அன்பான ஒரு வார்த்தை, வாங்க ஐயா, அம்மா நல்லா இருக்கீங்களா, சுவாமி பார்த்துக்குவாரு, நம்மளை காப்பாற்றுவார், அப்படியே ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்றத இதில் கொடுத்துருவாங்க. இதே போல் பல பாடல்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு பாடலை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கணும். இந்த ஆலயம் சிவன் ஆலயம், காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இங்கே கட்டப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருமந்திரத்தில் ஒரு பாடல் வருது, ஒரு ஆலயத்தை கட்டும்போது எப்படி கட்டினா என்னென்ன புண்ணியம் அப்படின்றத சொல்கிறாங்க. புல்லினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமா ஞாலந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி, அல்லியங்கோதை கேளாய் அறனுரை ஆலயத்தை கல்லினார் கட்டுவித்தோர் கையில விட்டு அகலாதார்கள் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, புல்லினால் 5 கோடி, ஒரு சிவனுடைய ஆலயத்தை மாட்டு கொட்டை மாதிரி ஒரு கொட்டா கட்டி வைக்கோலை பரப்பி
கூடக்கொட்டையில் வச்சோம்னா என்ன புண்ணியம், 5 கோடி புண்ணியம். இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கொம்பை நட்டு வைக்கோலை பரப்பி, அதுதான் புல்லினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி. புது மண்ணுன்னா என்ன, ஏரியில் இருக்கக்கூடிய களிமண் பிசைஞ்சு அந்த மண்ணை கொண்டு வந்து சுவர் எழுப்பி, மண் சுவர் எழுப்பி அதில் அந்த சுவாமியை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா களிமண்ணால் புது மண்ணால் 10 கோடி புண்ணியம். புல்லினால் 5 கோடி, புது மண்ணால் 10 கோடி புண்ணியம் கிடைக்கும். செல்லுமா ஞானந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி. செங்கல்ல கொண்டு கோயில் கட்டணும்னா செங்கல்லால் கோயில் கட்டி, இதில் செங்கல் இருக்கலாம், கலந்துருக்கும். ஆனால் செங்கல்லால் 100 கோடி புண்ணியம். 5 கோடி, 10 கோடி, 100 கோடி. செல்லுமா ஞானந்தண்ணில் செங்கல்லால் 100 கோடி. அள்ளியங்கோதை கேளாய் சொல்றாரு. அறனுரை ஆலயத்தை கல்லினால் கட்டிவிட்டோர் கையிலை விட்டு அகலாதவர். கருங்கல்ல கொண்டே கருங்கல்லாலே அந்த ஆலயத்தை எழுப்பினா என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, கல்லினால் கட்டிவிட்டோர் கையிலை விட்டு அகலாதவர். கையிலை என்றால் என்ன, கைலாய, அந்த கைலாய பதவி நமக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அதை விட சிறந்த பேரே கிடையாது. பிறவா வரம் தர வேண்டும்னு வேண்டுறாங்க. அதாவது சொல்லிட்டே போகலாம். ஆக இப்படிப்பட்ட அந்த பாடல்கள்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. உலகெல்லாம் உணர்ந்து சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். கூடிய விரைவில் நம்முடைய ஆலயம் மிக சிறப்பாக புனரமைப்பு திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். இதை மிக அருமையாக நடத்தி கொண்டு வரும் திருப்பணி குழுவினருக்கும் அறக்கட்டளை குழுவினருக்கும் எங்களுடைய அனைவருடைய மக்களுடைய மிக அருமையான அன்பான ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நாங்கள் அந்த சிவபெருமான் எல்லோருக்கும் அருளாசி வழங்க வேண்டும். காசி விஸ்வநாதருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் நீடூழி வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை. சமயத்தில் உள்ளது நேரு செந்தூரர்வாயுமை பங்கன் திரு அளவாயான் திருநேரே போதுவாரம்மை நன்னறிக்கை வைப்பது வேதம் 4 நம்மை பொருளாவது நாதம் நாமம் நம சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில் வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பிரை சூடி பெருமானே அருளாலா எத்தை என்பதை நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் வன்பால் வன்னை நல்லோர் திருவையுள்
வேண்டாம் பரிசொண்டு உண்டென்னில் அதுவும் வந்தான் வெறுப்பன்றே வேண்டாம் பரிசொண்டு உண்டென்னில் அதுவும் வந்தான் வெறுப்பமன்றே அடிவளருள்ளத்தே ஆனந்த கனியே அம்பலமாடுறங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு கதில்லை வளரும் பக்தர்களும் ஜகமோயகள பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனை எல்லாம் விளங்க அண்ணன் நடை மடவாளும் வைக்கோன் அடியோ முக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி இருக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே யாவர்க்குமாம் இரவிற்கு ஓர் பத்திலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறப்பு பதினொன்றாம் திருமுறை மற்றும் பலது கற்ற வேண்டாம் மனநெஞ்சே கற்றை சடையங்கள் காலத்தி நெற்றிக்கான் ஆறாமுதின் திருநாமம் மஞ்செழுத்தும் சேராமல் எப்பொழுதும் சொல் 12ஆம் திருமுறை போதற்கரியவன் இரவுலாவிய மணிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் திறம்படி வாத்தி வணங்கும் விழாது பெய்க மணிவளம் சுருக்க மன்னன் கோன்மகி அரசு செய்க குறவில்லாமல் வாழ்க நான் மறை வேதங்கள் ஓங்க இன்றவும் மேன்மைகள் செய்வனைது விளங்குக உலகமெல்லாம் கருதா பிழையும் தூரகி நிலா பிழையும் எல்லா பிழையும் பொறுதல்வாய் கச்சே ஏகாம்பானே ஓம் அல்லி பதவே நம நம மல்லப்பதியே நமோ நம ஓம் அல்ல பதவே நம நம சஷ்டி பதியே நமோ நம ஓம் சஷ்டி பதவே நம நம இஷ்டி பதியே நமோ நம ஓம் இஷ்டி பதவே நம நம அஸ்தர பதியே நமோ நம ஓம் அஸ்தர பதவே நம நம சஸ்தர பதியே நமோ நம ஓம் சஸ்தர பதவே நம நம அபேத பதியே நமோ நம ஓம் அபேத பதவே நம நம சுபேத பதியே நமோ நம ஓம் சுபேத பதவே நம நம மயூர பதியே நமோ நம ஓம் பூதப்பதியே நமோ நம ஓம் பூத பதவே நம நம வேதப்பதியே நமோ நம ஓம் வேத பதவே நம நம குமாரப்பதியே நமோ நம ஓம் குமார பதவே நம நம மகாரப்பதியே நமோ நம ஓம் மகார பதவே நம நம மகாரப்பதியே நமோ நம ஓம் மகார பதவே நம நம மகாரப்பதியே நமோ நம ஓம் மகார பதவே நம நம மகாரப்பதியே நமோ நம ஓம் முகார பதவே நம நம ஆதிபதியே நமோ நம ஓம் ஆதி பதவே நம நம பூதிப்பதியே நமோ நம ஓம் பூதி பதவே நம நம ஓம் விகாசப்பதியே நமோ நம ஓம் விகாச பதவே நம நம குமாரப்பதியே நமோ நம ஓ ஓ ஓ ஓ ஓ ரோரா பாத்து பாத்து அப்பா புடிப்பா புடிப்பா கல்லு மேல வர போற புடி ரோரா 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 சிவாய நமவாம் சிவாய நமவாம் சிவாய நமவாம் சிவாய நமவாம் அண்ணாமலை சிவ சிவாய நம நித்தாங்க பாடுங்க அருணாச்சல சிவ சிவாய நமவாம் ஆலங்காடா சிவாய நமவாம் ஆரோரசே சிவாய நமவாம் என் நம்பரேசா சிவாய நமவாம்
இங்கே எழுந்தருள்வாய் சிவாய நமவா உண்ணாமலை சிவ சிவாய நமவா உண்மை பொருளே சிவாய நமவா ஊழி எழனாய் சிவாய நமவா ஓணாம் ஒன்றிலாய் சிவாய நமவா சிவாய நமவா ரோரா 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 ம்